ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நவீஸ் டைரி. உங்களுக்கு குக்கிங் விலாக் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு காரமான ஒரு சட்னி சாப்பிட்ணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா 3 எடுத்துக்கிட்டேன். இதோட காம்பை கிள்ளிட்டு இதை நல்லா தண்ணியில் கழுவிடலாம். இப்போ வாஷ் பண்ணினதுக்கப்புறம் இதை உடச்சி நான் மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. தோலை செத்திட்டு இதையுமே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். உங்களுக்கு காரமான சட்னி வேணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வெங்காயத்தை நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை அரைச்சிக்கிறேன். ஸோ சூப்பரான சட்னி 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. யாருக்கெல்லாம் ரொம்ப காரமான சட்னி பிடிக்குமோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு நான் தோசையும் இந்த பச்சை மிளகா பொடியும் தான் அரைக்க போகிறேன். இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சு, மாவும் ரெடியாக இருக்குது. தோசை ஊற்றிடலாம். நான் தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ இது வெந்துருச்சு. ஒரு சைடு திருப்பி போட்டுடலாம். ஸோ இன்னொரு சைடுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசையை எடுத்துட்டு சட்னியோடு சேர்த்து சாப்பிடலாம். நீங்களுமே இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.